அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதம் சார்ந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஈரோடு கருங்கல் பாலத்தில் நடந்த புதன்கிழமை மாட்டு சந்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த புதன்கிழமை மாட்டு சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு மாடுகளும் வெட்டு மாடுகளும் வத்தகர மாடுகள் நிறையாவே விற்பனைக்கு வரும்னு சொல்லலாம். இதில் நமக்கு தேவைப்படுற மாடுகள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம்னு சொல்லலாம். குறிப்பாக வண்டி மாடுகளும் சுழி சுத்தமில்லாத கன்று மாடுகளுமே வரும். இதில் வளர்ப்பு மாடுகளும் ஓரளவுக்கு வரும். இதில் தேவைப்படுற நபர்கள் வந்து பேரம் பேசி முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு போகலான்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க முதல்ல நம்ம கன்று மாடுகள் இருக்கிற பகுதிக்கு உள்ளே போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்று மாடுகள் ஏரியா. இந்த ஏரியாவில் கன்று மாடுகள் ஏகப்பட்ட கன்று மாடுகள் வரவுகள் இருக்குதுன்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி சுத்தம் இல்லாதனால ஒதுக்கப்பட்டு வச்சுருக்குது. மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த மாடுகளில் குறைஞ்ச விலைக்கு தான் வரும். பெரும்பாலும் இதனுடைய விலைகள் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய உடல் சைஸினுடைய விலையை வைத்து தான் விலையை தீர்மானிக்க முடியும்னு சொல்லலாம். இதில் கிடாரிகளும் இருக்கும், காளைகளும் இருக்கும். நல்ல அருமையான மாடுகள் இதில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். 1500 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 5000 10,000 வரைக்குமே இருக்கும் ஓரளவுக்கு மாடுகள். இதில் எப்போ வந்தாலும் நம்ம உள்ளே வந்து நம்ம பார்க்குறது, உள்ளுக்குள்ளே வந்த உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடுகள்னால் அது இந்த மாடுகள் தான், கன்று மாடுகள். இது எல்லாமே முழுக்க வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையில் வாங்கிட்டு போகலாம். இது நமக்கு வளர்த்துற திறமை இருந்தால் போதும். இதை வளர்த்தி திரும்ப ஒரு 5 மாதத்தில் திரும்ப இதே சந்தைக்கு கொண்டாந்து விற்பனை பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு 8 மாதம் வச்சுருப்பாங்க, அப்புறம் திரும்ப இதே சந்தையில் கொண்டாந்து விற்பனை பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அருமையாக இருக்குது பாருங்க. நாட்டு மாடுகள் நிறையா வந்திருக்கு. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000க்கு கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 15,000. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000க்கு கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 16,000. இது வந்து பார்த்திங்கன்னா 2 உருப்படி கொண்டாந்துருக்காங்க. ஜோடியாக கொடுக்குறேங்கிறாங்க. ஒரு காளை ரகமும் ஒரு கிடாரி ரகமும் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டும் சேர்ந்து 25,000 ரூபாய்க்கு தரேங்கிறாரு ஃபைனலாக. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம். இந்த மாடும் இந்த பக்கம் இருக்கிற மாடும் சேர்ந்து 25,000 ரூபா. 2 உருப்படி கொண்டாந்துருக்கிறாரு. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விலை 20,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000க்கு கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 13,000. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8,000க்கு கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 8,000. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000க்கு கொண்டாந்துருக்கிறாங்க. கிடாரி ரகம் வளர்ப்பு மாடு 19,000. வளர்ப்புக்கு மட்டும் தான் தருவார். இது வந்து பார்த்திங்கன்னா தாயும் கண்ணும் சேர்ந்து 35,000க்கு கொண்டாந்துருக்கிறாங்க. நாட்டு மாடு தாயும் கண்ணும் சேர்ந்து 35,000 ரூபா விலைக்கு கொண்டாந்துருக்கிறாங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 4 பல். ஈத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 3ஆவது ஈத்து இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. அவர் வாங்கிட்டு தான் வந்திருக்காராமா. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். பேரம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்கூர் மலை மாடுன்னு சொல்லக்கூடிய குட்டை ரக மாடு 12,000 ரூபாய்க்கு கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். அந்த கருப்பு எவ்வளோ ஐயா? 22,000. அந்த கருப்பு மாடு வந்து பார்த்திங்கன்னா 22,000க்கு கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, 2 வாரமாக இருந்தால் பேரம் பேசி வாங்கிக்கலாம். இப்போ வந்துருக்கிற ரகம் வந்து பார்த்திங்கன்னா இது கிர்ரு மாடு ரகத்தை சார்ந்தது. 35,000 ரூபாய்க்கு கொண்டாந்துருக்கிறாங்க. 35,000 கிர் ரகம் வளர்ப்புக்கு ஆகுமாமா. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000க்கு கொண்டாந்துருக்கிறாங்க. நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். விலை நிரந்தரம் இல்லை, 32,000. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்க்கு கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 27,000. 32 கொண்டாந்து 27க்கு முடிச்சிருக்கிறாங்க. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000க்கு கொண்டாந்துருக்காங்க. இந்த கன்றோட விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 15. இது வந்து பார்த்திங்கன்னா தாயுங்கன்னு சேர்ந்து 43,000க்கு கொண்டாந்துருக்கிறாங்க. முளப்பல் வளர்ப்பு மாடு தாயுங்கன்னு சேர்ந்தா குடிப்பேன்ட்டார். 43,000. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 43,000 விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம்.
இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு நாட்டு மாடுகளுடைய வரவுகள் ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். 26,000 அருமையான மாடு. இல்லைங்கண்ணா 82,000 அருமையான 2 ரகம் கொண்டாந்துருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாகவே இருக்குது மாடு. 82,000 2 உருப்படி கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 82,000 2 உருப்படி வாங்குற மாதிரி இருந்தால் 82,000 2 உருப்படி வாங்குற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசி வாங்கிக்கலாம். 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அருமையாகவே இருக்குது. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 65,000 கொண்டாந்துருக்கிறாங்க. நல்ல ஜவான் மாதிரி இருக்குது. நல்லா அருமையான விலைன்னே சொல்லலாம். விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். மாடு நல்லா அருமையாக இருக்குது. 65,000. இந்த மாடு வந்து பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன விலைன்னு கூட கேட்க முடியல, அந்தளவுக்கு பேரங்கள் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். எப்படி ஒரு 30க்குள்ளே தான் வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையன் மாடு ரகங்கள் சொல்லக்கூடிய மாடுகள். சில பேர் வேலூர் மாடுகள் சொல்லுவாங்க. இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இழுவைக்கு ரொம்ப அருமையாகவே பயன்படுன்னு சொல்லலாம். இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை சந்தைக்கு ஒரு சில நாள் அதிகமாக வரும், ஒரு சில நாள் குறைவாகவும் இருக்கும். இந்த மாடுகள் இன்றைக்கி ஓரளவுக்கு வரவுகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசி வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் வண்டி மாடுகள் ரொம்ப அருமையாக உழைக்குன்னே சொல்லலாம். இது நமக்கு வார புதன்கிழமை சந்தைக்கு வரும். ஆனால் நீங்கள் வச்சுருக்க மாட்டோட விலை எவ்வளோண்ணா? ஆனால் விலை எவ்வளோது? எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த பக்கம் மாடுகள் எல்லாமே இந்த வண்டி மாடுகள் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் பேரம் பேசுகிற இடம். இந்த பக்கம் வந்து காமிக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் முழுக்க வண்டி மாடுகள். இன்றைக்கி வந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் வந்து காமிச்சது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்றைக்கி எருமை மாடுகளும் வந்திருக்குது. அதில் நல்ல மாடுகள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே காமிக்கிறோம் வாங்க. நன்றி. நாளை சந்திப்போம்.